பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 28 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்கோம். அதோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாறை வந்துருக்குது, வத்தப்பாறை, சுமார் 12 கிலோ சைஸ் வத்தப்பாறை, அதோட துண்டு போட்டிருக்கோம். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோ சைஸ் மஞ்சப்பாறை வந்துருக்குது. அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, துண்டு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளச்சூரை வந்துருக்குது, ஒரு 4 கிலோ சைஸ் வெள்ளச்சூரை, அதோட துண்டை போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கிட்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கொடுக்கலாம். தேக்கிட்டார் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம். 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த சைஸில் எல்லாமே வந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்துருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு, அதுவுமே நல்ல சைஸான குதிப்பு தான் எடுத்துருவாங்க. அரௌண்ட் 12 to 15 தான் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாரை வந்துருக்குது, இதை கைக்குழுவ பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாவல் வந்துருக்குது, பெரிய சைஸ் வாவல், 1 கிலோ 1/2 கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் மீனில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம், 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா யாத்தங்குளச்சோள வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாரை குட்டி வந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா கிலோவுக்கு ஜஸ்ட் 4 தான் நிற்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்துருக்குது, இதை சங்கரன்னு சொல்லுவாங்க, மசோன்னு சொல்லுவாங்க. அதுவே நல்ல பெரிய சைஸ் தான் வந்துருக்கு, கிலோக்கு 7-8 தான் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னாரம் வந்துருக்குது, இதுவுமே நல்ல எக்ஸ்பர்ட் குவாலிட்டி தான் எடுத்திருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா கிலோக்கு 2 to 3 தான் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பால்காரல் வந்துருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டைகர் ஆல் எடுத்திருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா. அதுவே நல்ல பெரிய சைஸ் தான் வந்துருக்குது, கிலோக்கு அரௌண்ட் 10 to 12 தான் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோனத்திலி வந்துருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷான கோனத்திலி. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்குளிச்சோளம் வந்துருக்குது, அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம், கிலோவுக்கு 5 to 6 தான் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அயிலை வந்துருக்குது, கிலோவுக்கு 6-7 நிற்கிற சைஸ் அயிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இறால் வந்துருக்குது. இறால் 2 டைப்பாக போட்டிருக்கோம், 2 டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 தான் நிற்கும், இது வந்து அரௌண்ட் 35 நிற்கிற சைஸ் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது, அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம், கிலோவுக்கு 3-4 தான் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது, கிலோவுக்கு 10-12 நிற்கிற சைஸ் கோவாஞ்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா அயிலை குட்டி எடுத்திருக்கோம், கிலோவுக்கு 10-12 நிற்கிற மாதிரி சைஸ் அயிலை குட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா வந்துருக்குது. இன்றைக்கி ரெண்டு டைப் போட்டிருக்கோம், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும். இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5 to 6 தான் நிற்கும். இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 நிற்கிறப்பட்ட சைஸ் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்தி வந்துருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கையில் முழுமையாக வந்துருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே எங்களோட பீரிஷ் ஃபுட்கார்டன் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம். உங்கள் தேக்கிட்டாரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்குறதுக்கு எங்களோட காண்டாக்ட் நம்பர் 7558104104 நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண 1 ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறோம். இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் எங்களோட பீரிஷ் ஃபிஷ்கான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.